கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் முழிச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ எப்படி ப்ரோ தூக்கம் வரணுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 2016க்கு அப்புறம் ஃபைனல் போயிருக்காங்க. சூப்பரான ஒரு மேட்சிங்க. எஸ், கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சது அப்படிங்கிறது உண்மை தான். அதனால தான் சீக்கிரமாக வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எத்தனை ஆர்சிபி ஃபேன்ஸ் முடிச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க? இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டாமினன்ஸ் ஆர்சிபி தான். இந்த தடவை பஞ்சாப் வந்துட்டு ஸ்க்ரீனில் இருந்தாங்களானே தெரில. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாக்குப்பிடிக்கிறதுக்குள்ள அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருந்தது. பிரப்சிம்ரன் அண்ட் பிரியான் சாரியா. என்னுடைய ப்ரிவியூ வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக குட் டாஸ் டு லூஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பஞ்சாப்புக்கு நினச்சேன். ஏன் அப்படின்னா இவங்க ஈஸியாக ஒரு 200க்கு மேலே போட்டுட்டு ஆர்சிபி மேலே ப்ரெஷராக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே ஆர்சிபி என்னையும் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஏன்னா பவுலிங் எடுத்தது கொஞ்சம் மட்டமான டிசன் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் எடுத்தேன். ஆனால் உண்மையாலுமே உங்களுடைய பவுலர் சூப்பராக பண்ணாங்க. அதை வந்துட்டு நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஆக்சுவலாக ஹாப்பியாக தான் இருந்திருப்பாரு. பவுலிங் கிடைச்ச உடனே அவங்க பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஆனால் ஆல்ரெடி நான் ப்ரிவியூ வீடியோவில் சொன்ன மாதிரி பிரியான் சாரியா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பிரப்சிம்ரன் 2 பேர் தூக்குனா டீம் காலி. மிடில் ஆர்டர் ஓப்பனாக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபார்மில் ஆடி கிட்டத்தட்ட 4-5 மேட்சுக்கு மேலே ஆகுதுங்க. உண்மையாலுமே அந்த கிரவுண்ட்லேயும் 4 ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி பவுலர்ஸ் போட்டாங்க. எல்லா பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 101க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா இதை தாண்டி ஆர்சிபி இன்னிங்ஸில் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு செமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் பொறுத்த வரைக்கும் 200 லோடிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனால் அங்கேயே மொமெண்டம் கட் பண்ணாங்க. எஸ் தயாலுக்கு இனிஷியல் ஓவர்ஸ் கொடுத்தது. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஹேஸ்லூட் அவர் யாருங்க, நிகில் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு வாரம் மேட்ச் ஆடலைனாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு வந்து தூக்கத்தில் எழுப்பி பவுலிங் போட்டாலும் சரி, என்ன மாதிரி போடுறாரு மனுஷன். 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கைப்பற்றினாரு. சுயா சர்மா பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங் போட்டு நான் தான் இங்கே ராஜாங்கிற மாதிரி செலிப்ரேஷன் வேற ஸ்ரேயாஸ் ஐயர் முன்னாடி. எல்லா பவுலர்ஸுமே தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க, குருநாள் பாண்டியாவை தவிர. பட் இருந்தாலுமே பரவாயில்லைங்க. பாண்டியா வந்துட்டு அவருடைய பவுலிங்கில் யாருமே கண்டுக்கல. 10 ரன் போனாலுமே பெருசாக கண்டுக்கல. எல்லாருமே சூப்பர் லைன் அண்ட் லென்த் போட்டாங்க, இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஆர்சிபிக்கு சாதகமாக அமைஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸில் சொல்லிருக்க எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. எப்பவுமே லோ டோட்டலை சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானும் கொஞ்சம் தடுமாறுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இதே ஐபிஎல்ல பார்க்கும்போது, இதே சீசனில் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு லோ டோட்டல் தான் போடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஆர்சிபி மேலே ப்ரெஷரை போட்டு பஞ்சாப் ஜெயிப்பாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யூசி சகல் செமையாக பவுலிங் போடுவார். அந்த மேட்ச் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் செலிப்ரேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் விராட் கோலி அவங்க கிரவுண்டில் போய் அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுவார். மறக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா லோ டோட்டல் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆடிடணுங்கிற மாதிரி நினச்சேன். எக்ஸ்பெக்ட் சேம் அதே தான். ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன நினச்சோமோ அதே தான். எக்ஸ்பெக்டேஷன் இன்டூ ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஓவரில் 11 ரன் வந்துச்சு. செகண்ட் ஓவரில் 24 நோலா சம்திங் என்னமோ போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல 2 ஓவரில் 24ங்கும் போதே மேட்ச் ஆனுங்க. ஏன்னா மீதி இருக்கிற 18 ஓவரில் 80 ரன் தான் உங்களுக்கு வேணும். 8 விக்கெட் 9 விக்கெட்டுக்கு மேலே கையில் இருக்குங்கிறப்போ பொறுமையாக தட்டி தட்டி அடிக்கலாங்கிற மாதிரி பார்த்தாங்க. என்ன ஒரு ஃபினிஷு. ஸோ ஃபைனலாக ஆர்சிபி இன்டு த ஃபைனல். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்னு சொல்லி ஆகணும். நியூட்ரல் ஃபேனான எனக்கும், நான் ரிவ்யூ போடக்கூடிய எனக்கும், ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தனை பேர் வந்துட்டு ப்ரோ தினமும் வீடியோ போடுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் கேட்டிருந்த எல்லாருக்குமே ஃபைனல் இன்னும் 1 ஸ்டெப் டு க்ளோசர் அப்படிங்கிற மாதிரி தான். டிராஃபிக்கு 1 ஸ்டெப் க்ளோசர். அது எப்போ வரும்னுங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இப்போவே எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணாமல் பொறுமையாக இருப்போம், 3ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருப்போம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். முழுக்க ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு மேன் ஆஃப் த மேட்சஸ். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச்சில் டிஃப்ரெண்டான மேன் ஆஃப் த மேட்சஸ், டீம் பர்ஃபார்மன்ஸ் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஆர்சிபி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தடவை ஃபைனலில் கோட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டீம் செட் ஆகாது. ஆர்சிபி இதுக்கப்புறம் கோப்பை அடுத்த சீசனும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இவ்வளோதான் கைஸ். உண்மையாலுமே இந்த வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு. யார் ஃபைனல் வந்தாலுமே அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். தயவு செஞ்சு அகமதாபாத்துக்கு இப்போவே போயிடுவாங்க. ஸோ நிறையா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஜூன் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாள் ஜாலியாக இருக்கலாம். கிரவுண்டை பற்றி அனலைஸ் பண்ணலாம், பொறுமையாக யோசிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான பிளான்ஸ் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக யோசிக்கலாம். ஆர்சிபிக்கு நிறையா டைம் இருக்குது. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய முழு பீச்சோட ஃபைனலில் இறங்குவாங்கங்கிற மாதிரி நம்பலாம். அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபயர் 2 மணிக்கவும் எலிமினேட்டரில் யார் அப்படின்னா மும்பை வர்சஸ் ஜிடி. ஜிடியோட எப்போ தாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகல அப்படின்னா மும்பை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அண்ட் பஞ்சாப் வர்சஸ் மும்பை அந்த மேட்ச் செம்மையாக இருக்க போது. அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல். எனக்கு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பஞ்சாப் தான் வருவாங்கங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லைன்னா மும்பை வருவாங்க. ஜிடி கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆச்சுன்னா வரலாம். ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் 90% பஞ்சாப் கூட ஃபைனல் ஆடுவாங்க. அப்படி இல்லைன்னா மும்பை கூட ஒரு 70%, அப்படி இல்லைன்னா ஜிடி கூட 40 இல்லை 50% தான் ஃபைனல் ஆடுவாங்கிறது எண்ணம்.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஒன்ஸ் அகைன் 2016க்கு அப்புறம் இன்டு த ஃபைனல் 9 வருடங்களுக்கு அப்புறம் போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.